மக்களே, கோடம்பக்கம் நுங்கம்பக்கம் கோடம்பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் மேடவாக்கம் கீழ்பக்கம் ஏகப்பட்ட பக்கங்களை சென்னையில் சுற்றி பார்த்தோம். நீளமான கூந்தல் எங்கெல்லாம் இருக்குது, யாருக்கெல்லாம் இருக்குது, அவங்க எல்லாம் தேடி பிடிச்சி அவங்ககிட்ட பேட்டி எடுத்து பல வியூஸு, லைக்ஸு, கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ எந்த பக்கம் எந்த பாக்கத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரசைவாக்கம். நம்ம சென்னையோட ஹாட் அண்ட் ஹாப்பனிங்ஸ் பிளேஸ். அப்படிப்பட்ட புரசைவாக்கத்தில் என்ன சொல்கிறது, இந்த பிரிட்ஜு கீழே நான் எங்கே நிற்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பாட்டில் இருந்து பல வித்தியாசமான கேள்விகளுடன் பதில்களுடன் சந்திக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் பாக்கியலட்சுமி நின்றுட்டுருக்காங்க. நீளமான கூந்தல், அதை பற்றி ஒரு சிறப்பான ஒரு பதில் சொல்ல போகிறாங்க. நீளமான கூந்தல் வளர்கிறதுக்கு உங்கள் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஷேக்கா போட சொன்னாங்க. ஒன்லி ஷேக்காவா? உங்கள் பொண்ணுக்கு நீளமான கூந்தலுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்துருக்கீங்களா? நான் யூஸ் பண்ணுறது தான் பண்ணுவேன். குழந்தையிலேருந்தே எதனா போடுறேன் நான். குழந்தையிலேருந்து வெறும் ஷேக்கா மட்டும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம கூட தீபிகா இருக்காங்க. இப்போ தீபிகாவோட நீளமான கூந்தலுக்கு ரகசியம் என்ன? ரகசியம் நல்ல கேமரா பார்த்து சொல்லுங்க. கிளினிக் ப்ளஸ். ஓ, தீபிகாவோட நீளமான கூந்தலுக்கு காரணம் கிளினிக் ப்ளஸ். நம்ம நீளமான கூந்தலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுற, ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுற? தண்ணி நிறைய குடித்தா முடி நிறைய வரும். அதுக்கு ஒன்ஸ் நெயில் வந்துட்டு இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் முடி லாங்காக வந்துட்டு இருக்கு. இது புதுசாக இருக்குப்பா. தண்ணி நிறையா குடித்தா முடி லென்த்தாக வளருங்கிறது ஒன்று. அது எப்படி நகம் எப்படி பண்ணிட்டு இருந்தால் முடி வளரும்? இப்படி பண்ணும். அங்கே கேமரா பார்த்து சொல்லு. இப்படி நல்லா இப்படி வா முன்னா. இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் லாங் ஹேர் வந்துட்டு இருக்கும். இல்லை, இதுக்கும் ஹேருக்கும் என்ன சம்மந்தம்? அது ஒரு நரம்பு விஷயம், இதுவாக சம்மந்தப்பட்டு இருக்குது. எக்ஸசைஸ் இது. ஸோ நகமும் உரசி அப்படி இடிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படி ஸ்க்ராப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த அக்குபஞ்சர் மெத்தடில் உங்களுக்கு யார் சொன்னது? இது எனக்கு மிஸ் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் ஸ்கூலில். ஸோ பிரவீனா மிஸ் எங்கே இருந்தாலும் இந்த வித்தியாசமான டிப்ஸ் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, நகத்தை 2 உரசிட்டே இருந்தால் நீளமான கூந்தல் வளரும். டெய்லியும் நிறைய தண்ணி குடித்தா முடி வந்து நல்லா லாங்காக வரும். அப்புறம் நெயில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ நம்ம இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு லாங் ஹேர் வந்து வரும் கண்டிப்பாக. ஸோ தேங்க்ஸ் அலாட். இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டிப்பை சொன்னதுக்கு தீபிகாவுக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். நிறைய பேர் விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க, உண்மையை உறக்க சொன்ன தீபிகாவுக்கு நன்றி. திவ்யா கிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி, நீளமான கூந்தலுக்கு நீ என்னெல்லாம் யூஸ் பண்ணுற? வெறும் செம்பருத்தி ஆயில். செம்பருத்தி போட்ட ஆயில் யூஸ் பண்ணுவேன். செம்பருத்தி எப்படி அந்த பூவை வந்து பூ வந்து சன்னில் காய வச்சு ஆயிலில் மிக்ஸ் பண்ணி போடு, ஆயிலில் கொதிக்க வச்சு போடு. ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தியை சன்னில் நல்லா காய வச்சு அதை வந்து என்ன பண்ணணும், ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக நீளமான கூந்தல் வரும். மக்களே கேட்டுக்குங்க, சூப்பரான ஒரு டிப் சொல்லியிருக்காங்க. இது யார் உனக்கு சொல்லி கொடுத்தவங்க? பாட்டியா, அம்மாவா? மம்மி. நீளமான கூந்தல் இருக்கவங்க எல்லாருமே, ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை ஹைபிஸ்கஸை மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் அலாட் ஃபார் போத் ஆஃப் யூ. ஸோ இங்கேருந்து போகலாங்கிறதுக்குள்ளே இல்லை அண்ணா எனக்கு ஒரு டிப்ஸ் ஞாபகம் வந்துருச்சு, நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பிரீத்திகா சொல்கிறாங்க. சொல்லுமா? பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நிறைய ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். எவ்வளோ குடிக்கணும்? நான் யூஸ்வலாக வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி காலி ஆயிடுச்சு. தண்ணி பாட்டில் காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி ஃபில் பண்ணி குடிப்பேன். ஸோ அந்த கை பாடி லாங்குவேஜ் கவனிச்சிங்களா? அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா முடி ஹெல்த்தியாக இருக்கும். என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ்? கீரை, ஜென்ரலாக வெஜிடபிள்ஸ், கீரை, ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா லென்த்தியான முடி இருக்கும். ஓகே.
ஆமாப்பா ரொம்ப கேள்வி கேட்காதப்பா, டார்ச்சராக இருக்குதுப்பா, எனக்கு ஒன்றும் தெரிலப்பா. ஓகே, தேங்க்யூ பிரீத்திகா. கீப் ராக்கிங் வித் யுவர் லென்த்தி ஹேர். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. மக்களே உண்மையிலே நீங்கள் புரட்சிவாக்கத்தில் நிறைய வித்தியாசமான கேள்விகள் நிறைய பதிலெலாம் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு 2000 பேர் கிராஸ் பண்ணி அப்படியும் இப்படியும் போயிட்டு தான் இருந்துருக்காங்க. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் இன்ட்ரோ கொடுத்தேன் இல்லையா, இந்த பக்கம் கொஞ்சம் நிறையா பெண்கள் நீளமான கூந்தலோட பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். தேடுதல் வேட்டை இன்னும் தீவிரப்படுத்தலான்ட்டு இருக்கோம். இந்த வீடியோ இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக க்யூட்டாக முடிச்சலான் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ரிபப்ளிக் டே, குடியரசு தினம் வேறு. ஏகப்பட்ட மக்கள் வந்து பர்ச்சேஸ் மூடில் அந்த கிடச்ச லீவுனால என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் அந்த நீளமான கூந்தல் எங்கடா இருக்காங்கன்னு யாராவது பார்த்தா, சார் இருங்க சார் நான் போயிட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடிட்டாங்க. ஸோ இந்த ஷார்ட் வீடியோவுக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் தேவை. இன்னொன்று, நீங்கள் கொடுத்துட்டுருக்கிற ஆதரவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கொடுத்துட்டுருக்கிற ஷேரு, லைக்கு, கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்குது. ஸோ என்னடா ஷார்ட் வீடியோ போட்டேன்னு நினச்சி தப்பாக நினைக்க வேண்டாம். இன்னும் நிறைய இடங்கள், நிறைய வித்தியாசமான இடங்கள்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ண தான் போகிறோம். உங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் வரணும்னா கீழே மறக்காமல் உங்கள் ஏரியா பேர், என்ன இடம், கரெக்டாக எங்களுக்கு லொக்கேஷன் சொன்னீங்கன்னா நாங்கள் தேடி வந்துக்கிட்டே இருக்கோம். ஓகே மக்களே, வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.